இன்றைக்கி நம்ம இந்த கல்ச்சர் டீ எப்படி சீசனிங் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப், கல்ச்சர் டீயில் வந்து நிறையா வந்து தூசெல்லாம் இருக்கும், மண் தூசெல்லாம். டிஷ்யூ வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா ஓரளவு க்ளீனாக இருக்குது. இப்போது நான் இதில் விளக்கெண்ணெயும் மஞ்சப்பொடியும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற விளக்கெண்ணையும் மஞ்சப்பொடியும் நம்ம இந்த கல் சட்டியில் ஃபுல்லாக படுற மாதிரி தடவணும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக படுற மாதிரி நான் பூசுகிறேன். இப்போது இது ஃபுல்லாக படுற மாதிரி நான் விளக்கெண்ணையும் மஞ்சப்பொடியும் சீசனிங் பண்ணி வச்சுருக்கேன். இது டே 1 ப்ராசஸ். இது டே 1 ப்ராசஸ் முடிஞ்சாச்சு. இன்றைக்கி டே 2. மறுபடியும் கேஸ்டர் ஆயிலையும் விளக்கெண்ணையும் மஞ்சப்பொடியும் சேர்த்து மறுபடியும் இன்றைக்கி செகண்ட் டே ப்ராசஸ் பண்ணலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட் டே ப்ராசஸ் மாதிரியே செகண்ட் டே விளக்கெண்ணையும் மஞ்சப்பொடியும் மறுபடியும் சீசனிங் பண்ணியிருக்கேன். இது மறுபடியும் ட்ரை ஆட்டும். இதே மாதிரி 4 days பண்ணுங்கள். 4 days பண்ணி அது காஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இந்த கல்ச்சர் டீ மஞ்சளும் விளக்கெண்ணையும் போட்டு சீசனிங் ஆகிடுச்சு. இது மேலே ஏற்கனவே நான் வெந்நீர் ஊற்றி வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக வராதனால திருப்பி வெந்நீர் வச்சு மேலே ஊற்றுறேன். இப்போது இந்த கல்ச்சட்டியை அரிசி நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் சோப் பண்ணி ஊற வச்சு ஒரு 24 hours ஊற வைங்க. 3 days அதே மாதிரி அரிசி அலம்பின தண்ணியை சுட வச்சு இந்த கல்ச்சட்டியை அதில் முக்கி ஊற வைக்கணும் 3 days. அதுக்கப்புறமா பார்க்கலாம் ப்ராசஸ். இப்போது நான் வந்து ஒரு 4 to 5 days இதில் வந்து விளக்கெண்ணையோட மஞ்சப்பொடி கலந்து சீசனிங் பண்ணியாச்சு. இப்போது அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பாயில் பண்ணி. அதை வந்து இதில் நம்ம விடலாம். ஸோ இப்போ நான் அரிசி களைஞ்ச தண்ணி இதில் விடுறேன். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் இப்படி இருக்கட்டும். அப்புறமா இந்த தண்ணியை வந்து கொட்டிட்டு மறுபடியும் நாளைக்கு வந்து அரிசி களைஞ்ச தண்ணி இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் இது முங்குற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் இந்த கல்ச்சட்டியை போட்டு மறுபடியும் பாயில் பண்ணி இது வந்து ஃபுல்லாக சோக்கார அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி சோக் பண்ணி வைங்க. இப்போ நெக்ஸ்ட் டே இதே ப்ராசஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். இப்போது இதை நான் வந்து கல்ச்சட்டி வந்து 24 hours அரிசி களைஞ்ச தண்ணியில் ஊற வச்சிட்டேன். இப்போ இதை எடுத்துட்டு மறுபடியும் அரிசி களைஞ்ச தண்ணியை இந்த கல்ச்சட்டியில் ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சு சுட வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் கழனி தண்ணியை வந்து அரிசி களைஞ்ச தண்ணியை இந்த கல்ச்சட்டியில் ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விட்ருக்கேன். இது கொதித்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை எடுத்து கொட்டிட்டு மைல்டு டிஷ்வாஷர் போட்டு லிக்விட் போட்டு லைட்டாக வாஷ் பண்ணி காய வைப்போம். இப்போ பாருங்கள், இந்த கல்ச்சட்டியில் வந்து நான் அரிசி அலம்பின தண்ணியை எடுத்து சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். இப்போது அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த கேஸ்டர் ஆயில், அந்த மஞ்சப்பொடி, விளக்கெண்ணையும் அந்த மஞ்சப்பொடியும் மிக்ஸ் பண்ணி தடவின அந்த மிக்சர் வந்து எக்ஸஸாக இருந்த மிக்சர்லாம் இப்போ இதில் மேலே வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு நல்லா இந்த மாதிரி ஃபார்ம் ஆனோடனே இதை எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுருவோம். லைட்டாக ஒரு மைல்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வைப்போம். நெக்ஸ்ட் டே இதே மாதிரி அரிசி அலம்பின தண்ணியை ஊற்றி சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுட்டு
இதே மாதிரி மறுபடியும் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனோன்னா அதை கொட்டிட்டு தொடச்சி வைங்க. முதல்ல ஒரு 2-3 தடவை நீங்கள் வந்து இந்த கல்சட்டியை சிம்மில் வச்சு சமைக்கிறது நல்லது. இப்போது இந்த கல்சட்டி நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து சும்மா லைட்டாக சோப்பு எடுத்து இதை நான் வாஷ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா சோப் போட்டாச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் அந்த மஞ்சள் கலர் போயிருக்கும், மஞ்சள் பொடியெல்லாம் போயிடுச்சு. இதே மாதிரி 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு அரிசி அலம்பின தண்ணியை நீங்கள் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு 2-3 தடவை மட்டும் நீங்கள் இந்த கல்சட்டியை சிம்மில் வச்சு சமைக்கிறது நல்லது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா டிஷ்யூ வச்சு நான் இந்த ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்துடுறேன். எடுத்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணுறேன். ஸோ டிஷ்யூ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஈரத்தை அப்சர்வ் பண்ணிக்கணும். அதனால் இதை கல்சட்டி யூஸ் பண்ணுறதுல இன்னொரு டிப் என்னென்னா, நீங்கள் வந்து அடுப்பை எப்போவுமே ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த டைமுக்கு முன்னாடி கல்சட்டியில் நீங்கள் சமைக்கும் போது ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் பிஃபோராகவே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கல்சட்டி சூடுங்கிறதுனால நீங்கள் அணைச்சி அது கொஞ்சம் நேரம் வரைக்கும் கொதிச்சுட்டு தான் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் 10 மினிட்ஸ் பிஃபோர் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சமையல் முடிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் இல்லை 10 மினிட்ஸ் பிஃபோர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கல்சட்டி சூட்டில் உங்கள் சமையல் ரெடி ஆகிடும். ஸோ கேஸ் கன்சப்ஷன் உங்களுக்கு கம்மி கல்சட்டியில் சமைக்கிறதுனால. இது பேஸ் உங்களுக்கு ஹீட் ஆகிறது லேட் ஆகுமே தவிர ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா உங்கள் சமையல் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ இதான் ப்ராசஸ். இப்போ நீங்கள் கல்சட்டியில் சமைக்கலாம். நான் சொன்ன மாதிரி 2 நாள் மறுபடியும் அரிசி அலம்பின தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நீங்கள் இதில் சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது சீசனிங் பண்ண கல்சட்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இன்னும் பெட்டராக என்னோடய வீடியோ போடுற ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை எதிர்பார்த்துட்டே இருக்கேன். தேங்க்யூ.